உங்கள சுத்தி எவ்வளவு பேர் இருந்தாலும் நீங்க மட்டும் தனியா இருக்கிற மாதிரி எப்பவாவது உணர்ந்திருக்கீங்களா? அப்படி ஒரு வெறுமை, அது எங்கிருந்து வருது, அதுக்கு ஒரு தெய்வீக தீர்வு இருக்கா? அத பத்தி தான் இன்னைக்கு நாம கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம். இதுதான் நம்ம எல்லார் மனசுலயும் அப்பப்போ வர ஒரு பெரிய கேள்வி. பார்க்கறதுக்கு நண்பர்கள், குடும்பம், வெற்றின்னு எல்லாமே நல்லா போற மாதிரி தான் தெரியும். ஆனா மனசுக்குள்ள எங்கேயோ ஒரு மூலையில ஒரு வெறுமை மட்டும் இருந்துகிட்டே இருக்கும். அது ஏன்? வாங்க இதுக்கான விடையை நம்ம சேர்ந்து தேடலாம். முதல்ல இந்த உணர்வுனா என்னன்னு புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுவோம். இது சாதாரண சோகம் இல்ல. அதை விட ரொம்ப ஆழமானது. மத்தவங்களால புரிஞ்சுக்கவே முடியாத, எட்டவே முடியாத ஒரு வெறுமை. வெளி உலகத்துக்கு உங்க வாழ்க்கை எக்தம் பெர்ஃபெக்ட்டா தெரியலாம். நல்ல குடும்பம் இருக்கு, பாசமான நண்பர்கள் இருக்காங்க, வேலையில வெற்றி. ஒரு மனுஷனை சந்தோஷமா வச்சுக்க என்னெல்லாம் தேவையோ அது எல்லாமே உங்ககிட்ட இருக்கலாம். ஆனா இவ்வளவும் இருந்தும் ராத்திரி நீங்க மட்டும் தனியா இருக்கும்போது உங்க மனசுக்குள்ள ஏதோ ஒன்னு குறையற மாதிரி ஒரு உணர்வு வருதா? ஏதோ ஒன்னு மிஸ் ஆகுது, ஏதோ ஒன்னு சரியா இல்ல அப்படிங்கிற அந்த எண்ணம் உங்களை விட்டு போகவே போகாது. இந்த வரிகள் பாருங்க, இது அந்த உணர்வை ரொம்ப சரியா சொல்லுது. உங்க இதயத்துல அப்படி ஒரு இடம் இருக்கு. அந்த இடத்த வேற எந்த மனுஷனாலையும், எந்த சொந்தத்தாலையும், இல்ல இந்த உலகத்துல இருக்கிற எந்த சந்தோஷத்தாலையும் நிரப்பவே முடியாது. அது ஒரு தனிப்பட்ட ஆழமான ஒரு வெறுமை. இப்ப ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன். இந்த வெறுமைய நாம் ஒரு பிரச்சனையா பார்க்காம அது நமக்கு அனுப்பப்படுற ஒரு முக்கியமான அறிகுறி, ஒரு சிக்னல்னு நினைச்சு பார்த்தா எப்படி இருக்கும்? ஆமா, அந்த வெறுமை ஒரு பிரச்சனையே இல்ல, அது ஒரு அழைப்பு. உங்க ஆன்மா உங்ககிட்ட ஏதோ சொல்ல முயற்சி பண்ணுது. இந்த உலகத்து விஷயங்களால நிரப்ப முடியாத அந்த இடத்த உங்களுக்கு அது சுட்டி காட்டுது. வேற ஒரு திசையில உங்களை கூட்டிட்டு போக பாக்குது. சரி, இந்த ஆன்மாவின் குரல் உங்களை எங்க கூப்பிடுது? உங்களை படைச்ச, உங்களை பத்தி உங்களை விட நல்லா தெரிஞ்ச அந்த ஒரே ஒரு சக்தி கிட்ட திரும்ப போக சொல்லி கூப்பிடுது. உங்களோட ஒவ்வொரு அணுவுக்கும் சொந்தக்காரனான அந்த இறைவன் கிட்ட மறுபடியும் இணையத்தான் உங்க ஆன்மா இயங்குது. அப்போ இந்த ஆன்மாவோட ஏக்கத்தை எப்படி சரி பண்றது? அந்த உண்மையான நிஜமான அமைதி எங்க இருக்கு? வாங்க அதையும் நம்ம காக்கலாம். இந்த தேடலுக்கான பதில் இறைவனோட ஒரு பேர்ல இருக்கு, அஸ்ஸலாம். இதோட அர்த்தம் அமைதியின் ஆதாரம். இது சும்மா சாதாரண அமைதி இல்ல, எந்த குறையும் இல்லாத முழுமையான ஒரு பரிபூர்ணமான அமைதி. மனுஷங்களாலேயோ மற்ற விஷயங்களாலேயோ நிரப்ப முடியாத அந்த ஒரு குறிப்பிட்ட வெறுமைக்கு இதுதான் உண்மையான மருந்துன்னு சொல்லப்படுது. சரி, இந்த தெய்வீக தொடர்பை நாம எப்படி உணர்றது, எப்படி அதை நெருங்கிறது, அந்த சக்தி நம்மளை எப்படி அரவணைக்கும்? வாங்க பார்க்கலாம். இந்த தொடர்பு ஏன் இவ்ளோ பவர்ஃபுல்லா இருக்கு தெரியுமா? ஏன்னா இங்க பாருங்க, மத்தவங்க கண்டுக்கு தெரியாத உங்க மனசுல இருக்கிற காயங்களை அவன் பார்க்கறான். வார்த்தையால சொல்லவே முடியாத உங்க வலியை அவன் புரிஞ்சுக்கிறான். மனுஷங்களோட ஆறுதல் போக முடியாத ஆழத்துக்கு போய் அவன் உங்களை குணப்படுத்துறான். அப்போ இதுக்கு நாம என்னதான் பண்ணணும்? ரொம்ப சிம்பிள், ஆனா ரொம்ப சக்தி வாய்ந்தது. முதல் படி, உங்க மனச முழுசா அவன்கிட்ட திருப்புங்க. ரெண்டாவது படி, பேசுங்க. உங்க தனிமை, உங்க வலி, உங்க மனசுக்குள்ள இருக்கிற ரகசியமான இயக்கங்கள் எதையுமே மறைக்காதீங்க. ஒரு நெருங்கிய நண்பன் கிட்ட பேசுற மாதிரி எல்லாத்தையும் உங்ககிட்ட கொட்டுங்க. எல்லாத்துக்கும் மேல இந்த ஒரு நம்பிக்கை தான் ரொம்ப முக்கியம். நீங்க பேசும்போது அதை கேட்கறதுக்கு ஒருத்தன் இருக்கான். எந்த ஒரு ஜட்ஜ்மெண்ட்டும் இல்லாம முழுமையான புரிதலோடையும் கருணையோடையும் அவன் எப்போதுமே உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கான். இந்த ஒரு ஆறுதலான எண்ணம் தான் தனிமைங்கிற சுவரை உடைக்கிறதுக்கான முதல் படி. அதனால கடைசியா நான் உங்ககிட்ட இந்த கேள்வியை கேட்கறேன். ஒரு நிமிஷம் அமைதியா இருந்து யோசிங்க. உங்க உள்ளுக்குள்ள இருக்கிற அந்த வெறுமை, அந்த மெல்லிய குரல் உங்ககிட்ட என்ன சொல்ல முயற்சி பண்ணுது? அதை கேட்க நீங்க தயாரா இருக்கிறீங்களா?